வணக்கம் கிளாஷஸ். வெல்கம் பேக் டூ அவர் சேனல் வார் பைரட்ஸ். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. டிஹெச் 14ல இருக்கக்குள்ள கேட்டது. 18 போட போறாரு. இப்ப தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஆர்மி. அது இல்லாம நம்ம செகண்ட் கிளான் ரீஓப்பன் பண்ணியிருக்கோம் கைஸ். ஆல்ரெடி நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. கிளான்ல கிட்டத்தட்ட ஒரு 43 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். இன்னும் ஒரு மெயின் கிளான்ல ஒரு 10 ஸ்லாட், இங்க ஒரு 7, 8 ஸ்லாட் இருக்கு. இன்னும் ஒரு 18, 20 ஸ்லாட் தான் இருக்கு. கிளான் வேணுங்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, பேக் டூ கன்டென்ட்க்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆர்மி. ஆர்மி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. இது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். எக்யூப்மென்ட் கம்மியா இருக்கு, லெவல் கம்மினா கூட பிரச்சனை இல்ல. ராக்கெட் ஸ்பியர் வித் ஸ்பைக்கி பால், சாரி வித் ஸ்பைக்கி பால்னு சொல்லக்கூடாது. ராக்கெட் ஸ்பியரும் ஸ்பைக்கி பால் இருந்தா மட்டுமே போதுமானது இந்த அட்டாக்குக்கு. கிங் வந்து ஜஸ்ட் சைடு தான் கட் பண்ண போறான். அதனால அவனுக்கு எந்த எபிக் எக்யூப்மென்ட்னாலும் பிரச்சனை இல்ல. ஆர்சிக்கு மஸ்ட் பேர் என்னது, ராக்கெட் ஸ்பியர் தேவை. அது நீங்க அட்டாக் உங்களுக்கு பார்க்கக்குள்ள புரியும். வாங்க அட்டாக்குள்ள ஜம்ப் இன் ஆயிரலாம். இந்த பேஸ் தான் நம்ம அடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பேஸ். என்ன பிளான்னா, ஏர் ஷிப்பர தூக்கணும். இதுதான் மெயின் திங்க்கு. 4 ஏர் டிஃபென்ஸும் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. குயின் எங்க இருக்கு? வார்டன் எங்க இருக்கான்? கிங் எங்க இருக்கான்? ஹீரோஸ் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. சிங்கிள் இன்ஃபர்னோ, மல்டி இன்ஃபர்னோ எதுவும் பார்க்க தேவையில்ல. ஏர் ஷிப்பர் தான் பார்க்கணும். ஏன் ப்ரோ ஏர் ஷிப்பர் மட்டும் பார்க்கணும்னா, நாம பண்ண போறது சூப்பர் மினியம் பிளிம்ப். அது ஏர் ட்ரூப்புங்கிறதுனால, இப்ப சூப்பர் ஆர்ச்சர் பிளிம்ப்லாம் பண்ணக்குள்ள ஜெயின் பாம் சில இடத்துல வச்சிருப்பானுங்க. இதுக்கு ரெட் பாம் இருக்கும். அது ஒண்ணும் நமக்கு பெருசா அஃபெக்ட் ஆகாது. நமக்கு பெருசா அஃபெக்ட் ஆகுறது வந்து ஏர் ஸ்வீப்பர் தான், தள்ளி விட்டுரும். இன்விசிபிள்லேருந்து இந்த குளோன்லேருந்து வெளியில தள்ளி விட்டுரும். பிளிம்ப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அட்டாக் ஃபெயில் ஆயிரும். அத மட்டும் நீங்க நோட் பண்ணா போதும். அதுக்காக தான் ஏர் ஸ்வீப்பர் பார்க்க சொல்றேன். மத்த நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. மத்தபடி மொரட்டு ஸ்பேம் தான் பண்ண போறோம். இந்த இடத்துல குயினு அட்டாக்ன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல குயின் இறக்கி விட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜெயன்ட் ஏரோ இந்த ஏர் ஸ்வீப்பர தூக்கி விட்டுறலாம். கிங்க நீங்க இந்த ஆர்மி கேம்புக்கும் இந்த ஸ்டோரேஜுக்கும் நடுவுல இறக்கி விட்டீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் அடிச்சுட்டு இப்படி ஓடிருவான் வெளியில. கிங் இத அப்படியே அவுட்டர கட் பண்ணிருவான். மெயின் ஆர்மிய அப்படியே புஷ் பண்ண வேண்டியது தான். அது இப்படி போனாலும் சரி, இப்படி போனாலும் சரி. நமக்கு பிளிம்ப் வித் வார்டன் எபிலிட்டி இந்த இடத்துல கொண்டு வந்து கரெக்ட்டா இந்த இடம் ரொம்ப கிறுக்கிட்டேனோ! கரெக்ட்டா இந்த இடத்துல பிளிம்ப ஓப்பன் பண்ணா கூட போதும். அப்படியே இந்த எக்ஸ்போ டிஹெச் தூக்கணும். மெயின் திங் அதுதான். மிச்சத்த டிராகன் பார்த்துப்பானுங்க. சரியா? வாங்க அட்டாக்குள்ள ஜம்ப் பண்ணிறலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், லைவாவே அடிச்சிடுறேன். என்னன்னா இந்த இடத்துல கரெக்ட்டா குயினு, ஆரோ, ஓகே ஏர் ஸ்வீப்பர் கிடைச்சிடுச்சு. மேல இருக்கிற ஏர் டிஃபென்ஸ், கீழ உள்ள ஏர் டிஃபென்ஸும் கிடைச்சிருச்சு. சூப்பரு. நெக்ஸ்ட் வந்து கிங்கு. இந்த இடத்துல இறக்கி விட்டா இந்த ஸ்டோரேஜ் அடிச்சுட்டு, சாரி கலெக்டர் அடிச்சுட்டு ஆர்மி கேம்ப்பு. அப்புறம் இந்த கலெக்டரு அப்படியே அடிச்சு தவறி கேம்ப்ன்னு அப்படியே வெளியில போயிருவான். இதுக்கப்புறம் ஹீரோஸ கண்டுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து லூன்ஸு. அதுக்கு பின்னாடி டிராகன். அப்புறம் வார்டன். கொஞ்சம் அவுட்டர் பில்டிங் கட் ஆகட்டும். ஓகே. இப்ப டிராகன் ரைடர். அதுக்கு பின்னாடி பிளிம்ப்பு. கொஞ்சம் உள்ளார போனோனே வார்டன் எபிலிட்டி. இன்விசிபிள கரெக்ட்டா கையில எடுத்து வச்சுப்போம். ஓகே. 2 குளோனு, ரேஜு, 1 மோர் இன்விசிபிள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல. ஜஸ்ட் நம்ம இன்விசிபிள் போட்டா மட்டும் போதும். ஒரு இன்விசிபிள் ஹோல்டு பண்ணிக்கலாம். டார்ச் கூட அடிக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு அட்டாக் சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக, என்னடா இது ஆர்மில எது இருக்கு ராக்கெட் ஸ்பீர் இருக்குன்னு பார்த்தா, சீக்கிங் ஷீல்டு இருக்குன்னு பார்த்தா இந்த எக்யூப்மென்ட் வந்திருக்கு. ஏதோ பக்கா என்னன்னு தெரியல. ஓகே. 2 ஸ்பெல்ல ஸ்வாக் பண்ணிருவோம். அவ்வளோதான், அட்டாக் முடிஞ்சுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 நிமிஷம், ஒரு 1 1/4 நிமிஷம் தான் ஆகும். சிம்பிளா முடிச்சு விட்டுறலாம் அட்டாக்க. ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. ஏர் ஸ்வீப்பர் தூக்கிட்டு ஸ்பாம் பண்ணாலே முடிஞ்சுது அட்டாக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், வீடியோட செகண்ட் அட்டாக்ல ஜம்ப் ஆயிரலாம். செகண்ட் அட்டாக் பொறுத்தவரைக்கும், குயினோட ஏரோ மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து அடிக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, இந்த இத அடிச்சுட்டு, இந்த பக்கம் திரும்புனதுக்கப்புறம் நம்ம ஜெயன்ட் ஏரோ போட்டா தான் இது 2ம் அடிக்க முடியும். ஸ்ட்ரெய்ட்டா இறக்குனா ஏரோ மிஸ் ஆகும். அதனால இந்த 2 ஏர் ஸ்வீப்பர தூக்கணும். அப்படியே குயின் இந்த பக்கம் இருப்பாளா, அப்படியே மேல கிங்கு டாப் சைட்ல இந்த இடத்துல இறக்கி விட்டா போதும். அவ இங்க வந்தாலும் சரி, இங்க வந்தாலும் சரி, அப்படியே அவுட்டர் கட் பண்றோம் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல டிராகன்ஸு, டிஹெச்க்கு பிளிம்ப் போகல. இந்த இடத்துல டொர்னடோ வச்சிருக்கேன் நான் ஆல்டர் பண்ணது. பட் இருந்தாலும் டொர்னடோ வழியா அனுப்புவோம் பிளிம்ப, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏர் ஸ்வீப்பர் தூக்கறதுக்கு தான் நமக்கு பிளான் தேவ. மத்தபடி பெருசா பிளான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லாஸ்ட் டைமே பூட் இருந்துச்சுல்ல, பூட்ட மாத்திட்டு போயிருவோம். அது எஃப்சில போய் தனியா மாத்தணும்னு நெனைக்கிறேன். அத மறந்துட்டேன். 2 எக்யூப்மென்ட்டையுமே மாத்திரலாம்.
ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாத்தி வச்சிருந்தேன். அது அப்படியே இருந்திருக்கு போல இருக்கு. ரைட்டு. நெக்ஸ்ட் அட்டாக்குள்ள ஜம்ப் இன் ஆயிரலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் போட்ட பிளான் மாரி தான். இத அடிச்சுட்டு திரும்புவா. இப்ப ஜெயன்ட் ஏரோ 2 ஏர் ஷிப்பரும் கட் ஆயிருச்சு. அவ்வளவுதான். இந்த இடத்துல கிங்கு எங்கேயாவது போட்டும். லூன்ஸ் ஃபர்ஸ்ட்டு இறக்கணும். டிராகன்ஸ் இறக்கக்கூடாது. நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் டிராகன இறக்கிட்டு லூன இறக்குறீங்க. லூன இறக்குறதே அங்க ஏதாவது மைனு, பிளாக் மைனு, ரெட் மைன் ஏதாவது இருந்துச்சுன்னா ட்ரிகர் பண்றதுக்கு தான். இங்க பார்த்தீங்களா? இறக்கி விட்ட உடனே எல்லா லூனும் காலியா போச்சு. ஓகே. பிளிம்ப்பு குயினுக்கு அந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ போட்டுக்கலாம். பிளிம்ப் ரொம்ப அடிக்கிறா. எங்கடா நான் வச்ச டொர்னடோவ காணோம்? இங்க தானே சிடபிள்யூல இப்ப பிளேஸ் பண்ணியிருந்தேன். அது வேற பேஸோ? ஓகே. டிஹெச்ச தூக்கிட்டானுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் சூப்பர் மினியனுக்கு இன்விசிபிள் போட வேண்டாம். கிங்கோட எபிலிட்டி. இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஆர்சி. மேல பேபி டிராகன் போட்டுக்கலாம். அந்த டிராகன் அப்படியே அடிச்சுட்டு வந்துருவான். ஓகே. இந்த இடத்துல ஒரு பேபி டிராகன். 2 ஸ்பெல்லு ஸ்வாகு. அவ்வளோதான் அட்டாக் முடிஞ்சது. ஃபாஸ்ட் கூட பண்ண முடியாது. உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். போன அட்டாக்கும் 1 1/2 நிமிஷத்துல முடிஞ்சது. இந்த அட்டாக்கும் 1 1/2 நிமிஷத்துல முடிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். அடடா! டிராகன் காலி ஆயிடுச்சா? ஓகே. ஆர்சி போறா. போறான்னு சொல்லி வாய மூடல. ஸ்கெலிட்டன்ஸ். ஓகே. கிங் இருக்கான். ஆர்சி இருக்கா. வார்டன் இருக்கான். குயின் மட்டும் செத்துட்டா. மத்தபடி எல்லாரும் இருக்காங்க அலைவா. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அட்டாக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு அட்டாக்கு தான். ரொம்ப போட்டு பிரஷர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏரோ கரெக்ட்டா அடிச்சீங்கன்னா அட்டாக் ட்ரிபிள் வந்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவோட 3வது அட்டாக்கு 2 ஏர் சூப்பர் இந்த பக்கம் இருக்கு. நம்ம சிடபிள்யூக்கு குடுத்த பேஸ் இதுதான். நம்ம இந்த பேஸ் தான் அடிக்க போறோம். ட்ராப் எங்க இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பட் இருந்தாலும் தெரியாத மாரி பின்னாடி பக்கமே தான் வரப்போறேன். என்ன ஆகுதுன்றத பார்ப்போம். ஆல்ரெடி 2 அட்டாக் பார்த்துருப்பீங்க. என்ன பிளானுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அட்டாக் புரிஞ்சிருக்கும். அதனால ஸ்ட்ரெயிட்டா நான் அட்டாக்குள்ளேயே ஜம்ப் இன் ஆயிடுறேன். எது ரொம்ப டிஹெச் பக்கம் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம டிஹெச்க்கு பிளிம்ப் போடணும். அதனால இந்த ஏர் சூப்பர் ரொம்ப இந்த இடத்துல பிளிம்ப் இறக்குறோம்னு வச்சுக்கோமே, இல்ல ஸ்கேட்டர்ல அடிக்கிற மாரி இந்த வார்டன் தலையிலேயே பிளிம்ப் போடணும். அதுக்கு இதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால அந்த அந்த ஏர் சூப்பர தூக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே. தூக்கியாச்சு. இப்ப இந்த இடத்துல கிங்கு, டூன்ஸ், டிராகன் சூப்பர் பில்டிங்க கட் பண்ணிட்டு உள்ள போகக்குள்ள அது பேர் என்னது பேபி டிராகனே வருது. சாரி டிராகன் ரைடர். ஓகே. பிளிம்ப் போகுது. வார்டன் ஆற விட்டு வெளியில போற நேரத்துல அப்படியே வார்டனோட எபிலிட்டி. வழக்கம் போல குயின் அடிக்கிறா பிளிம்ப. ஒரு ஃப்ரீஸு. ஓகே, ஓகே. அவ்வளோதான். ம். இதுக்கு மேல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். நான் ஆர்சி இறக்கவே இல்ல. ஓகே. இன்னும் டிஹெச் நிக்குதா? கடைசி இன்விசிபிளும் போட்டாச்சு. ஆர்சி வந்து இந்த இடத்துலயே பக்கத்திலேயே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு இறக்குனா கரெக்ட்டா இருக்கும். இந்த இடம் சிம்பி கிட்ட இறக்கியிருக்கலாமோ? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேபி டிராகன்ஸ் அப்படியே சைட் கட் பண்ணி விட்டுறலாம். கிட்டத்தட்ட இந்த அட்டாக்கும் 1 1/2 நிமிஷத்துல முடிஞ்சிரும் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு அட்டாக் கைஸ். ஜஸ்ட் ஏர் சூப்பர மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஜெயன்ட் ஏரோ அடிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த அட்டாக்ல ட்ரிபிள் போட்டுறலாம். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 3 அட்டாக் பார்த்துருப்பீங்க. 4வது அட்டாக்கு வார் அட்டாக் பார்த்துட்டு போயிடலாம். வார் அட்டாக்கு நான் ஸ்கெட்ச் பண்ணல. டைரக்ட்டா அடிக்கிறதே பார்த்துருவோம். இந்த 2 ஏர் சூப்பர தூக்கணும். அதுதான் மெயின் மோட்டிவ். ஏன்னா பிளிம்ப் அந்த மினியன அது தள்ளி விட்டுரும். அதுக்காக தான் மெயினா நம்ம பார்க்கணும். அதுலேருந்து வெளில வந்துருச்சுன்னா ட்ரூப் அடிச்சு காலி பண்ணிருவானுங்க. பிளிம்ப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அட்டாக் ஃபெயில் ஆயிரும். ஆனா ரெக்கவர் பண்ண முடியும். நீங்க சூப்பர் எடுத்துற பிளிம்ப்லாம் அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ரெக்கவர் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது கொஞ்சம் ஈஸி ரெக்கவர் பண்றது. சம்டைம் நெறைய பேருக்கு என்ன மாரி எட்டி க்ளோன் கூட பண்ண தெரியாம இருக்கலாம். எனக்கு எட்டி க்ளோன் பண்ண வராது. நானே ஒத்துக்கிறேன். அப்கமிங் நானா அதான் பார்க்க போறேன் டிகெட்ஸ் 12க்கு. நெறைய டைம்ல வந்து க்ளோன் ஆகாது. கடுப்பாயிரும். வேற ஏதாவது வந்து க்ளோன் ஆகும். வால் பிரேக்கர் வச்சுருவானுங்க. இல்ல ஏதாவது வச்சுருவானுங்க. வேற ஏதாவது க்ளோன் ஆயிரும். வேல்யூ குறைஞ்சு போயிரும். ஆனா இந்த அட்டாக்ல வேற ஏதாவது க்ளோன் ஆனா கூட அந்த மினியன்ஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்களே ஓரளவுக்கு வேல்யூ எடுத்துருவானுங்க. பிளிம்பு பாருங்க அனாப்தா போகுது டிஹெச்சுக்கு. அவ்வளவுதான். ஒரு இன்விசிபிள், அதுக்கப்புறம் 2 க்ளோனு, அப்புறம் ரேஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு இன்விசிபிள். அப்படியே அந்த 4 செகண்டுக்கு ஒரு தடவ இன்விசிபிள் அடிச்சுக்கலாம். கிங்கோட ஸ்பைக்கி பால் இதுவரைக்கும் பறக்குது பாருங்க. அவ்வளவுதான். ஆர்சிய பேக் ஹேண்ட்ல யூஸ் பண்ணி கட் பண்ணா அட்டாக் முடிஞ்சுது.
எல்லா அட்டாக்குமே 1 நிமிஷம், 1 1/2 நிமிஷத்துல முடிஞ்சிரும் கைஸ். ரொம்ப நேரமும் எடுக்காது. ரொம்ப டென்ஷன் ஆவாது. சிம்பிளா ஸ்பேம் பண்ணி விட்டு போயிரலாம். இதை விட ஒரு ஈஸியான அட்டாக் ஸ்ட்ராட்டஜியே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். வேற ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அது வேணாலும் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் கன்டென்ட் போட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 அட்டாக் ரீப்ளே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பிளான் சொல்லிக் குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் 2 அட்டாக் பிளான் இல்லாம பார்த்தீங்க. எப்படி இருக்கு அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு அட்டாக்கு. உங்களுக்கு பார்க்கக்குள்ளயே தெரிஞ்சிருக்கும். என்னடா இவ்வளோ சிம்பிளான அட்டாக் ஏன்டா இத்தன நாள் போடல அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு கோவம் கூட வரலாம். ஒருத்தன் கமெண்ட்ல வந்து கதறுவான் லேசி மேன்னு. அவனுக்காக தான். சரி ஓகே கைஸ். இதோட இன்னொரு நல்ல கன்டென்ட்ல லோ டிஹெச் தான் இதுக்கப்புறம் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். 13 12 இதுதான் ஃபோக்கஸ் பண்ற அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கன்டென்ட். உங்களுக்கு வேற என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா, அதையும் நான் ரெடி பண்ணி போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கீப் கிளாஷிங்.